ஆகஸ்ட் 20, 2025 ஒன்றிய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் 130வது அரசியல் சட்ட திருத்தமாக 5 வருடங்களுக்கு மேல் தண்டனை பெறக்கூடிய குற்றத்தில் யாராவது 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவி இழப்பார்கள் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை பார்க்கும்போது மக்களாகிய நமக்கு மிகவும் நல்ல ஒரு சட்டமாக நமக்கு தோன்றலாம். இது தேவை என்று கூட தோன்றலாம். சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இன்று அசாமின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வா சர்மா பாஜகவின் முதலமைச்சராக இருக்கின்றார். இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது இவர் மீது பல ஆயிரம் கோடிகள் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியவர்கள் மோடி, அமித்ஷா போன்றவர்கள். இன்று அவர் பாஜகவின் முதலமைச்சராக இருக்கின்றார். மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸின் மிக பலமான ஒரு அரசியல் தலைவர். அவர் மீது 9,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு மோடி, அமித்ஷா போன்றவர்களால் சுமத்தப்பட்டது. இன்று அவர் மேற்கு வங்கத்தின் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கின்றார். அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸில் மிக பலமான ஒரு தலைவர். அவர் பல ஆயிரம் கோடிகள் ஊழலானது சுமத்தப்பட்டது இதே மோடி, அமித்ஷா இவர்களால். இன்று அவர் கூட்டணி கட்சி ஆள்கின்ற மகாராஷ்டிராவில் பாஜகவின் துணை முதலமைச்சராக இன்று இருக்கின்றார். இதே போலத்தான் பிரபுல் பட்டேல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விமானத்துறையில் இருந்தவர். இவர் மீது பல ஆயிரம் கோடிகளான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தியவர்கள் இதே மோடி, அமித்ஷா போன்றவர்கள். இன்று அவர் பாஜகவின் ஒரு தலைவராக இருக்கிறார். இப்படி பல தலைவர்கள் மீது பல குற்றங்களை சுமத்தி அவர்கள் மீது நெருக்கடிகளை கொடுத்து கட்சியிலிருந்து மாற்றி காங்கிரஸ் கட்சியிலிருந்தோ அல்லது மற்ற கட்சிகளிலிருந்தோ பாஜக கட்சியில் வந்தவுடன் அவர்கள் சுத்தமாக அவருடைய குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படாமல் அவர்கள் நல்லவர்கள் என்று வீண் சீட்டு கொடுக்கப்படுகின்றது. இதே போல இன்னும் இந்த சட்டத்தால் பல எதிர்க்கட்சி தலைவர்களை சிறைப்படுத்தவும் அவர்களுடைய பதவிகளை பறித்து தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தவும் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய அரசியல் அமைப்பு மாற்றச் சட்டம்தான் இந்த 130வது அரசியல் சட்ட திருத்தம். இதை இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி பதிக்கக்கூடிய மிகவும் மோசமான பயங்கரமான ஒரு சட்டம் இது. நம்முடைய நாட்டிற்கு தேவையற்ற ஒன்று என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்டு இதை எதிர்க்க